ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மனித வாழ்க்கையில் ஆன்மீகத்தின் பயன்பாடு என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். ஆன்மீகம் என்பது ஆத்மா, இறைவன் மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு கோணங்களான சரியான செயல் என்றால் என்ன, தவறான செயல் என்றால் என்ன, ஆத்ம உணர்வின் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து நம்முடைய லட்சியத்தை எப்படி அழகானதாக ஆக்கிக்கொள்வது, நமது தினசரி வாழ்க்கையின் அங்கமாக இறைவனுடனான நேர்மறையான உறவை எவ்வாறு உருவாக்கி கொள்வது முதலியவற்றின் அறிமுகம்தான் ஆன்மீகம் ஆகும். நமது தற்போதைய வாழ்க்கையில் ஆன்மீகம் ஏன் தேவை, அது எவ்வாறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி ஆராயலாம். நம் வாழ்வில் எதிர்மறையான சூழ்நிலைகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் அதே நேரத்தில் ஆத்மசக்தி குறைவதால் அவற்றை எதிர்கொள்ளும் நமது அகமீள்தன்மை அல்லது சக்தி குறைந்து வரும் ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த இரண்டு காரணிகளும் நமது மன அழுத்த அளவை அதிகரித்து நமது வாழ்க்கையை மேலும் மேலும் கடினமாக ஆக்குகின்றன. ஆன்மீகம் மட்டுமே நமது மன அழுத்த அளவை குறைத்து நமது வாழ்க்கையை சுலபமாக்கும் ஒரே தீர்வு. மேலும் நாம் வேகம் என்கிற நிலைப்பாட்டில் வாழ்ந்து வருவதனால் நம்முடைய எண்ணங்கள், ஆரோக்கியம், செல்வம், உறவுகள் மற்றும் கதாபாத்திரங்களின் தரம் குறைந்து விட்டது. மேலும் இந்த 5 பரிமாணங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமது கவனம் தேவைப்படுவதனால் நாம் கவலையிலும் துக்கத்திலும் மூழ்கியுள்ளோம். ஆன்மீக ஞானத்தை கேட்பதும் தியானத்தை பயிற்சி செய்வதும் மட்டுமே இந்த பரிமாணங்களுக்கான தீர்வுகளை செய்து அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடச் செய்யும். இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள அழிவற்ற உலக நாடகத்தின் ஞானத்தின்படி பல பிறப்புகளின் பயணத்தின் முடிவில் ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு ஆத்மா அதன் ஞானம், குணங்கள், சக்திகள் மற்றும் திறன்களை இழந்துவிட்டது. மேலும் தூய்மை, நேர்மறை மற்றும் சக்தி நிறைந்த நிலையிலிருந்து மாறிவிட்டது. இறைவனுடன் இணைவதன் மூலம் இவை அனைத்தாலும் நம்மை நிரப்பிக்கொள்ளலாம். மேலும் குறுகிய காலத்திற்கு ஆத்ம உலகிற்கு சென்று திரும்பிய பிறகு மீண்டும் பல பிறப்புகளின் புதிய பயணத்தை தொடங்கலாம். இன்று நாம் நமது பௌதீக அடையாளத்துடன் அதிகமாக இணைந்துள்ளோம். காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பொறாமை, வெறுப்பு மற்றும் பயம் போன்ற பலகீனங்கள் நமது இயல்பாகிவிட்டன. மேலும் நமது அகத்தொடர்பை ஆன்மீக சுயத்துடனும் இறைவன் பரமாத்மாவுடனும் இழந்துவிட்டோம். ஆன்மீகம் மட்டுமே ஆத்மாவை சுத்தம் செய்து இந்த அனைத்து ஆன்மீக தொற்றுகள் அல்லது நோய்களிலிருந்து விடுபட வைக்கும். ஓம் சாந்தி.